மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றால் எம் உயிர் துணையே. குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களால் நினைந்து போற்றி மீண்டுமாக இந்த பிற்பகல் வேளையிலே சோழிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் சிவமடத்தில் குழுமியுள்ள அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளையும் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சிவாயினம். அன்பர்களே, உணவு இடைவேளைக்கு முன்னதாக லிங்க புராணத்தை பற்றி பேசினோம். அதற்கு அடுத்ததாக தக்கனுடைய வேள்வி, இந்த தக்கனுடைய வேள்வியை பற்றி தான் நாம சிந்தித்து கொண்டிருந்தோம். சிவத்தை இகழ்ந்து சிவநிந்தனையோடு செய்கின்ற அந்த வேள்வி, அந்த வேள்வியினுடைய பயனாக விளைகின்ற விளைவு, இதையெல்லாம் இந்த தக்கன் வேள்வி என்ற அந்த தலைப்பின் கீழ் திருமூலர் மிக தெளிவாக சிந்திக்க இருக்கின்றார். தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர் முந்திய பூசை முடியார் முறைகட்டு சிந்தினர் அண்ணல் சினம் செய்த போதே என்று இந்த முதல் திருமந்திரத்திலே பேசுகிறார். தந்தை பிரான், ஒரு வேற்றுமை உருவு ஐ சேர்த்துக்கிட்டோன்னா பிரானை, தந்தை பிரானை, தந்தையும் தலைவனுமாக திகழ்கின்ற சிவபெருமான் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தந்தை அவன்தான், எல்லோருக்கும் தலைவனும் அவன்தான். அப்படி திகழக்கூடிய அந்த சிவபெருமானை இகழ்ந்து அந்த அந்தகனுக்கு முதல் ஆகுதியை, அதாவது சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய ஆகுதியை திருமாலுக்கு செய்ய இசைந்தவன் யாரு? தக்கன். அந்த வேள்வியை வெந்தழல்வுடைய புறப்பட விண்ணவர், அந்த தீ குண்டத்தில, வேள்வி குண்டத்தில 4 புறமும் அந்த தீ பறந்து எழுகிறது. அப்படி எழுகின்ற போது அங்க கூடியிருந்த அத்துணை தேவர்களும் அண்ணல் சினம் செய்த போதே முந்திய பூசை முடியார் முறைகட்டு சிந்தினர் என்று அதை கொண்டு கூட்டிக்கணும். சிவபெருமான் மிகுந்த கோபத்தோடு சினத்தோடு வீரபத்திரரை அங்கே ஏறிய போதே யார் யார் என்னென்ன பொறுப்புல உட்கார்ந்து இருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த செயலை செய்து முடியாமல் அவர்களும் அந்த அடல் வேள்வி சாலையிலேயே விழுந்து முடிந்தனர் என்று சொல்லுகின்றார். அப்போ யாரெல்லாம் இந்த செயலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் வீரபத்திரரை எதிர்கொள்ள முடியாமல் அப்பொழுதே அவர்களுடைய ஆற்றலை இழந்தனர் என்று சொல்லுகின்றார். இப்போ சிவநிந்தை செய்யக்கூடிய வேள்வியில இவங்கெல்லாம் ஏன் கலந்துகிட்டாங்க என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்னன்னு சொன்னா, தட்சனுக்கு பயந்துதான் நாங்க கலந்துகிட்டோம், தட்சனுக்கு பயந்துதான் கலந்துகிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப தட்சனுக்கு பயந்து கலந்துகிட்டோம்னு சொன்னா அவனை திருத்துவதற்கு முயற்சி செய்யல. சிவபெருமான் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆகவே அவனுக்கு பயந்து கலந்து கொண்டோம் என்று
சொல்லி அவர்கள் முறையிட்ட போது பெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னா அவர்களை மன்னித்து அருளுகின்றானே தவிர அவர்கள் செய்த செயல் சரி என்று அவன் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு அடுத்ததாக சந்தி செயக்கண்டு எழுகின்ற அரிதானும் எந்தை இவன் அல்லம் யாமே உலகினில் பந்தம் செய் பாதத்து வீழ்ந்து தவம் செய்ய அந்தம் இலானும் அருள் புரிந்தானி என்று பேசுகிறார். வீரபத்திரர் அந்த வேள்விச்சாலையில் வந்து சினத்தோடு நின்றதை கண்டவுடனே முதல் வேலையா அந்த திருமால் தான் எழுந்து என்ன பண்ணான்னு சொன்னா அவன் காலில் விழுந்தான். என் தந்தையே, இந்த தக்கன் போல நாங்கள் சிவனிந்தை செய்பவர்கள் இல்லை, இவன் அல்லம் யாமே, இவனை போல நாங்கள் சிவனிந்தை செய்யவில்லை, ஆதலினாலே எங்களை துன்புறுத்தாதீர்கள் என்று அவர்கள் சொல்லி முறையிடுகிறார்கள். சிவபெருமானுடைய அந்த திருவடியில் அவர்கள் வீழ்ந்து வணங்குகின்ற நிலையில அவன் மேல் இரக்கம் கொண்டு அந்தமிலானும் அருள் புரிந்தானே என்று பேசுகிறார். அப்போ சிவபெருமான் அந்த மாயோனது பிழையை பொறுத்து அவனுக்கு அருள் செய்ததை இந்த திருமந்திரத்திலே பேசுகிறார். எப்பொழுது தக்கனுடைய வேள்வி அழியப் போகிறது என்ற தெளிவான நிலை திருமாலுக்கு தெரிந்தவுடனே முதல் வேலையாக அவன் செய்தது தன்னுடைய தவறை உணர்ந்து யாருடைய காலில் விழுந்துட்டான்? வீரபத்திரருடைய காலில் விழுந்து விட்டான். விழுந்தது மட்டுமல்லாமல், என் தந்தையே, தட்சனை போன்று நாங்கள் சிவனிந்தை செய்பவர்கள் அல்ல, அவனுக்கு பயந்துத்தான் நாங்கள் இந்த வேள்வியில கலந்து கொண்டோம் என்று அவர்கள் முறையிட எங்களை மன்னிக்க வேண்டும், எங்களை துன்புறுத்த வேண்டாம் என்று அவர்கள் இறைஞ்சி கேட்க அவர்கள் மீது இரக்கம் கொண்டு சிவபெருமான் அவனுடைய பிழையை பொறுத்து அவனுக்கு அருள் செய்தார் என்று இந்த திருமந்திரத்திலே பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக அப்பரிசே அயனார்பதி வேள்வியுள் அப்பரிசே அங்கே அதிசயம் ஆகிலும் அப்பரிசே அது நீர்மையை உள்கலந்து அப்பரிசே சிவன் ஆளிக்கின்றானே என்று அக்னி தேவனுடைய குற்றத்தை பொறுத்த செய்தியை இந்த செய்தியிலே சொல்லுகின்றார். அதாவது மற்றவர்கள் எல்லாம் கடமை செய்ய வேண்டும் சொன்னா முதல்ல அக்னி தன்னுடைய கடமை செய்ததனால தான் அவர்களால் செய்ய முடிஞ்சது. அக்னி தன்னுடைய கடமையை செய்யாமல் அந்த நெருப்பு எழாமல் இருந்திருக்குமே ஆனா வேள்வி நடந்திருக்காது. ஆனா அக்னி அந்த செயலை செய்தது பெரும் பிழை. இருந்தாலும் பெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னா அந்த அக்னிக்குரிய வெம்மையையும் அவன் தீயாக எழுகின்ற அந்த ஆற்றலையும் அப்படியே அவனுக்கு அருள்பாலிக்கின்றான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, திருமால் முதலான தேவர்கள் எல்லாமே இப்படி தவறு செய்து விட்டு வந்து இருக்கிறார்கள். இந்த அக்னி தேவர்களிலேயே கீழ்மையாக இருக்கக்கூடியவன். பாருங்க, இந்த அதுதான் நம்முடைய திருமூலர் இதோ ஒரு குறிப்பு சொல்றாருங்க. இந்த மேலோர் கீழோருங்கிற நிலை தேவலோகத்துல கூட இருக்குதான். எல்லாரும் என்ன பேசுறான்னு சொன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. தெரிந்தவர்கள் கூட இந்த சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். சனாதன தர்மம் என்பது சைவத்துக்கு புறம்பானது. சனாதன தர்மம் என்பது சைவத்துக்கு புறம்பானது. சனாதனம் என்பது, நான் சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்றவங்களை பத்தி எல்லாம் அவங்கள ஆதரிச்செல்லாம் பேசுறவங்க கிடையாது. சனாதன தர்மம் சைவத்துக்கு புறம்பான. ஏன்னா மேலோர் கீழோருங்கிற நிலை சைவத்துல கிடையாது. மேலோர் கீழோருங்கிற நிலை சைவத்துல கிடையாது. திருமூலர் என்ன பண்றாருன்னு சொன்னா இங்கேயும் சொல்றார், அக்கினியை அவர்கள் கீழான நிலையில வைத்து பேசுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, கொடுக்கின்ற அவியை
ஏந்தி கொண்டு செல்பவன், ஏந்தி கொண்டு செல்பவன். அதனால அவனை அதாவது ஒரு சேவகனாக, தனக்கு கீழே பணி செய்யக்கூடிய ஒரு சேவகனாகவே அவர்கள் அதையெல்லாம் இங்க திருமூலர் சொல்றார். அந்த நிலையில எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து மன்னித்த போது அந்த நிலையிலேயே அக்கினிக்கும் என்ன செய்கிறார் சிவபெருமான் சொன்னா, அவனுக்கும் அந்த ஆற்றலை மாற்றாது இருக்கும்படி செய்கிறார். எந்த ஆற்றலை? தீயாக வளருகின்ற ஆற்றலை மாற்றாது இருக்கும்படியாக அருள் செய்கின்றான் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக அவிர்வாகம் சுமந்து செல்றவன் தானே அக்கினி, அக்கினி வழியா தானே கொடுக்குறாங்க. அதனால அவனை கீழானவன் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது அப்பரிசே அயன் மால் முதல் தேவர்கள் அப்பரிசே அவர் ஆகிய காரணம் அப்பரிசு அங்கி உள நாளும் உள்ளிட்டு அப்பரிசு ஆகி அளந்திருந்தானே என்று சொல்லுகிறார். அதாவது மாயோன் கூறியது போல எல்லா தேவர்கள் பலரும் சிவனை நிந்தியாது ஒழிந்தாலும் கூட நிந்தித்த தக்கனை திருத்த மாட்டாமல் இருக்கிறார்கள். சிவநிந்தனை செய்தான் இல்லையா? சிவநிந்தனை செய்தவனை என்ன பண்ணிருக்கணும்? திருத்தி இருக்கணும் இல்லையா? ஆனா திருத்த மாட்டாது இருந்தது மட்டுமல்லாமல் அவன் என்ன செய்கிறாங்க? அவனுக்காக அவன் பக்கம் இருந்து என்ன செய்கிறார்கள்? அந்த வேள்விக்கு துணையாக இருக்கிறார்கள். இப்படி இருந்ததற்கு காரணம் இந்த அக்கினி என்ன சொல்றான்? அவர்களைப் போலவே நான் அச்சம் கொண்டு, யாரை போலவே? தேவர்களைப் போலவே அவனுக்கு பயந்து, நான் மற்றவர்களைப் போல இல்லாமல் என்னுடைய செயலை நான் சரியாக கடமை தவறாமல் செய்து விட்டேன் என்று தன்னுடைய செயலை செய்ய நேர்ந்த நிலையை அவன் எடுத்து சொல்லுகிறான். யாரு? அக்கினி தேவன். அப்பரிசு அங்கி உள்ள நாளும் உள்ளிட்டு அப்பரிசு ஆகி அளந்திருந்தானே என்று சொல்லுகிறார். இப்படி தக்கனுடைய வேள்வியில் குற்றத்துக்கு ஆளானவர்களுள்ள முதன்மையானவன் யாருன்னு சொன்னா அக்னி தேவன் தான். அவன் நெருப்பாக எழலுன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது? வேள்வி நடந்திருக்காது. ஆகவே அப்படி இருந்தும் கூட அவனை மன்னித்து அருளி இருக்கின்றார் யாரு? சிவபெருமான். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அக்கினி செயல்படலன்னு சொன்னா உலகத்துல எதுவுமே செயல்படாது. இந்த உலகத்துல முதல் நெருப்பு யாரு? அவன் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகாது? எதுவுமே நடக்காது, எந்த ஒளியுமே இருக்காது. ஆகவே இந்த அதனால பெருமான் என்ன செய்யறான்னா அவனை மன்னித்து அருளுகின்றான். அதற்கு அடுத்தது அலர்ந்திருந்தான் என்று அமரர் துதிப்ப புலம் தரும் கீழ் அங்கி, அததான் இங்கதான் சொல்றாரு. யாரு? கீழ் புலம் தரும் அங்கி. தேவர்களிலேயே கீழ்குலத்தை உடையவன், கீழ்குலத்துல இருப்பவன் யாரு? அங்கி. இந்த திருமூலருடைய வாக்கு. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தோர் தாழ்ந்தோருங்கிறதெல்லாம் தேவ உலகத்திலும் இருக்கிறது என்று தெரிகிறது. அங்கி கோல் உற நோக்கி சிவந்த பரம் இது சென்று கதுவ உவந்த பெருவழி ஓடி வந்தானி என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாருடைய முன்னிலையில அந்த அக்கினி தேவனை புகழ்ந்து பேசுகிறார்கள் எல்லாரும். நீ இல்லைன்னு சொன்னா வேள்வியே இல்லை என்று எல்லாரும் புகழ ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சேவகனை மேலே உயர்த்தி பேசுகின்ற போது அவனுக்கு பெருமிதம் அதிகமாகுது. அந்த அந்த தேவர்களெல்லாம் தன்னை புகழ அவன் என்ன செய்தான் சொன்னா, அந்த புகழ்ச்சியினுடைய உச்சியில இருந்து கொண்டு அந்த வேள்வியில கொழுந்து விட்டு எரிகிறானா. யாரு? அங்கி. அப்படி எரிகின்ற அந்த குளம் கீழ்த்தரு அங்கி கோல் உற நோக்கி அந்த குற்றவாளியாக இருந்ததை அறிந்து சிவபெருமான் அவன் மீது சினம் கொள்ள. யார் மீது சினம் கொள்ள?
இந்த அக்னி தேவன் மீது சினம் கொள்ள சிவந்த பரம் இது சென்று கதுவ. முதல்ல அக்னி என்ன செய்தான்னு சொன்னா, வேள்விச்சாலை விட்டு வெளியே ஓடி வந்தவன் யாருன்னு சொன்னா அக்னியா முதல்ல இல்லையா. உவந்த பெருவழி ஓடி வந்தானி என்று சொல்லுகிறார். தனக்கு தெரிந்த ஒரு பெரிய கள்ள வழியில, திருட்டு வழியில அவன் வெளியே ஓடி வந்தான். அப்படி ஓடி வந்த போது தான் அவனுடைய கரம் துண்டுபட்டது. அப்போ அக்னியினுடைய எந்த கையால அவிசை தாங்கி கொண்டு செல்லுகின்றானோ அந்த கரம் வெட்டுப்பட்டது. யாரு? வீரபத்திரரால என்று சொல்லப்படுகிறது. அப்போ தக்கன் வேள்வியுள் ஓட்டம் எடுத்தவருள்ள முதல்ல யாருன்னு சொன்னா அக்னி தேவன் என்று திருமூலர் பேசுகிறார். அதுக்கடுத்து என்னென்ன தேவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய உறுப்புகளை இழந்து தண்டனை பெற்றார்கள் என்று அடுத்த பாட்டுல சொல்லுகிறார். சிரம், முகம், நாசி, சிறந்த கை, தோள், தாம், அரி பிரம்மன் தக்கன் அருக்கனுடனே வருமதி வாளையும் வன்னி நல் இந்திரன் அரண் அருளின்றி அழிந்த நல்லோரே என்று இந்த மூன்றாவது அடிய முதல்ல கொண்டு வந்துக்கணும். மூன்றாவது அடிய முதல்ல கொண்டு வந்துக்கணும். சிரம், முகம், நாசி, சிறந்த கை, தோள், தாம், அரி பிரம்மன் தக்கன் அருக்கனுடனே வருமதி வாளையும் வன்னி நல் இந்திரன் அரண் அருளின்றி அழிந்த நல்லோரே. இப்போ அந்த தட்சனுடைய வேள்வியில சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகி வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்டவர்கள் பிரம்மா, அரி, தட்ச, சூரிய, சந்திர, அக்னி, இந்திர, இப்படி எல்லாருமே தண்டனை பெற்றவர்கள் தான். ஒருத்தர் கை போச்சு, காலு போச்சு, பல்லு உடைஞ்சது, முகம் போயிற்று, நாசி அறுக்கப்பட்டது, மூக்கு அறுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தண்டனை. இப்படி பெருமாண்டிய அருள் இல்லாமல் இவர்களெல்லாம் இப்படி அடிந்தார்கள் என்று திருமூலர் இந்த திருமந்திரத்துல அந்த தட்சனுடைய வேள்வியில் தண்டிக்கப்பட்ட தேவர்களை பற்றியும் அவர்களால் அந்த தண்டனையால் இழந்த உறுப்புகளையும் இந்த திருமந்திரத்திலே பேசுகின்றார். இதைத்தான் நாம காலையிலேயே சிந்தித்தது போல மணிவாசகருடைய திருவுந்தியாறுல அந்த யார் யாருக்கு என்ன தண்டனை என்பதை மிக தெளிவாக அவர் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக செவி மந்திரம் சொல்லும் செய்தவ தேவர் அபிமந்திரத்தின் அடுக்களை கோழி சவிமந்திரம் செய்து தாம் உற நோக்கும் குவி மந்திரம் கொள் கொடியதுவாமி என்று பேசுகிறார். சவி மந்திரம், செவியில சவி மந்திரம். சபி மந்திரம்னா ஜபித்த மந்திரம்னு அர்த்தம். சபித்த மந்திரம். இப்போ செவி மந்திரம் சொல் செய்தவ தேவர் என்று சொல்கிறார். தமக்கு தம்முடைய குருநாதர் எப்படி உபதேசித்தாரோ அந்த உபதேச மந்திரத்தை பொருளறியாது ஒப்புகின்ற, இப்ப வேள்வியில தான் நடக்குது. பொருள் அறியாமலேயே நமக்கு மந்திரத்தை உபதேசித்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதையே தவமாக கொண்ட தேவர்கள் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு மந்திரத்தினுடைய பொருள் புரிந்து நாம உச்சரிக்கின்ற போது அதனுடைய ஆற்றல் மிகுதியாக இருக்கும். பொருள் தெரியாமல் உபதேசித்த மந்திரத்தை சொல்லுகின்ற போது அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு விளங்காது. அப்படி செய்கின்ற அந்த தேவர்கள் அபிமந்திரத்தின் அடுக்களை தட்சன் சொன்னானே என்கிற அந்த உத்தரவை ஏற்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அவிசை அபிமந்திரம்னா அவியை கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய இடமாக அடுக்களை, அது யாகசாலை. அடுக்கலைன்னா அடுப்படின்னு அர்த்தம். இங்கே யாகசாலை. இந்த யாகசாலை கோழி குண்டம் அமைத்து சவி மந்திரம் செய்து சிவபெருமானை புகழ்ந்து கூறும் மந்திரங்களை அதை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும், அதாவது சபித்த மந்திரம் இல்லையா, அந்த மந்திரங்களை செய்து தாம் உற நோக்கி இல்லையா. இப்போ
சிவபெருமானுக்காக உபதேசித்த மந்திரத்தை சிவபெருமானை குறித்து சொல்லாமல் பிறரை புகழ்ந்து கூறும் மந்திரங்களாக மாற்றி அந்த மாற்றுகின்ற முகத்தால் அந்த பெருமானை இகழ்ந்து, யாரு? சிவபெருமானை இகழ்ந்து தாங்கள் நலம் பெற வேண்டும் என்று சொல்லிய அந்த மந்திரங்கள் குவி மந்திரம் கொள் கொடியதுவாமே. அப்படி குவிந்த மந்திரங்கள் எல்லாம் அவர்களையே கொள்ளுகின்ற மந்திரங்களாக மாறிவிட்டன என்று சொல்லுகிறார். சிவபெருமானை புகழ்ந்து சொல்லப்பட்ட மந்திரங்கள் அவனை புகழாமல் மற்றவரை புகழ்ந்து பேசுகின்ற மந்திரங்களாக மாற்றி அமைத்ததனால அந்த மந்திரங்கள் எல்லாம் என்னவாகிவிட்டன்னு சொன்னா அவர்களையே, அந்த மந்திரத்தை உபதேசித்தவர்களையே கொள்ளுகின்ற மந்திரங்களாக மாறிவிட்டன என்று சொல்லுகிறார். அப்போ சிவபெருமானை இகழ்ந்தவர்களுக்கு மந்திரங்கள் கூட கேடு செய்யும், என்ன செய்யும்? கேடு செய்யும் என்று இந்த திருமந்திரத்தில் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக நல்லார் நவகண்டம் 9 இன்புற பல்லார் அமரர் பரிந்து அருள் செய்க என பொல்லா அசுரர்கள் பொன்றும் படிக்கே வில்லார் வரையை விளங்கெறி கோத்தனன் என்று அந்த 4வது அடியை 3வது அடியாக மாத்திக்கணும். நல்லார் நவகண்டம் 9 இன்புற, அதாவது 9 உலகங்கள் என்று சொல்லப்படுகின்ற 9 கூறுபட்ட இடங்களிலும் துன்பம் நீங்கி இன்புற்று வாழ்வதற்காக அமரர் பலர் தேவர்கள் பலரும் பரிந்து அருள் செய்க என, எமக்கு விரைந்து அருள் செய்க என வேண்டுகின்ற வகையில பெருமான் என்ன செய்கிறான் சொன்னா, பொல்லா அசுரர்கள் பொன்றும்படிக்கே, அசுரர்கள் எல்லாம் அழியும்படியாக ஒளிவிடுகின்ற அந்த நெருப்பாகிய அம்பை வில்லார் வரை விளங்கு எறி கோத்தனன் என்று சொல்லுகிறார். அப்போ மலையை வில்லாக கொண்ட அந்த சிவபெருமானி அந்த தீய அசுரர்களை எல்லாம் அழியும்படியாக ஒளிவிடுகின்ற நெருப்பாகிய அம்பை தொடுத்தான் என்று சொல்லுகிறார். அப்போ தேவர்கள் தக்கன் வேள்வி சென்றமை நன்றி கொன்ற செயல் என்று திருமூலர் பேசுகிறார். எத்தனை முறை இந்த தேவர்களுக்காக அசுரர்களை அழித்து அவர்களை காத்திருப்பான். அப்படி காத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கே எதிராக செய்கின்ற இந்த வேள்வியில் இவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நன்றி கொன்ற செயல் இது என்று திருமூலர் இங்கே பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக நிறைவு திருமந்திரம் இந்த அதிகாரத்துல இது உமையம்மையை முன்னிலைப்படுத்தி பேசுகின்ற ஒரு திருமந்திரம். விழிந்தான் அது தக்கன் வேள்வியை வீய சுழிந்து ஆங்கு அருள் செய்த தூமொழியாலே நெளிந்து ஆர்கலங்கினும் நீ கலங்காதே அழிந்து ஆங்கு அடைவது எம் ஆதிபிரானை என்று அருமையான ஒரு திருமந்திரம். அதாவது விழிந்தான் அது தக்கன் வேள்வியை வீய, சிவபெருமானை இகழ்ந்தமையினால அப்பொழுதே செத்தவனாகிய அந்த தக்கனுடைய வேள்வியை அழியுமாறு சபிக்கிறார். யாரு? தாட்சாயினி. முதல்ல போய் அறிவுரை சொல்லுகிறா. ஆனா அறிவுரையை கேட்காத நிலையில அந்த இறைவி உமாதேவி என்ன பண்றான்னு சொன்னா, உன்னுடைய யாகம் அழியட்டும் என்று சபிக்கிறார். வைதும், அதாவது சுழிந்து ஆங்கு அருள் செய்த தூமொழியாலே, இப்படி எல்லாம் அழிந்த பிறகு திரும்பவும் என்ன செய்கிறான்னு சொன்னா, இறைவனோடு அங்கே மீள எழுந்தருளுகின்ற போது இவர்களையெல்லாம் உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்துல முறையிட்டு அவர்களை எழுமாறி செய்கின்ற அருளையும் செய்கின்றார். யாரு? அந்த இறைவி. அப்போ அவதான் சபித்தவள். சபித்த அவளே என்ன செய்கிறான்னு சொன்னா, எழுமாறு வாழ்த்தியும் அருளி செய்கின்றாள். அப்படி அருளி செய்கின்ற தூமொழியாலே வாய்மையை உடைய எங்கள் உமாதேவியே
நெளிந்து ஆர் கலங்கினும் நீ கலங்காதே. யாவர் மனதிற்பத்தை இழந்து நிலை குலைந்து போனாலும், நிலை குலைந்து பிறரை சார்ந்த போதிலும் நீ நிலை கலங்காதேங்கிறார். நெளிந்தார் இல்லையா, முதலடியா, முதலடி நெளிந்து. ஆமா, நெளிந்து ஆர் கலங்கினும். நெளிந்தார் அந்த தேவை நேவா மாத்திக்கங்க, அது பிரிச்சோம்னா நெளிந்து ஆர் கலங்கினும். சுழிந்து தூமொழியாலே லே அம்பால. அப்ப நெளிந்து ஆர் கலங்கினும் நீ கலங்காதே. அப்ப யார் நிலை குலைந்து போனாலும் நீ நிலை குலைந்து போக வேண்டாம் என்று யாரை பார்த்து சொல்ல? உமாதேவியை முன்னிலைப்படுத்தி சொல்லுகின்ற அந்த தொடராக இது அமைக்கிறது. ஏன்னு சொன்னா, அழிந்து ஆங்கு அடைவது, அழிந்துன்னா அன்பு மிகுந்துன்னு அர்த்தம், அழிந்து மிகவும் கனிந்து என்று பொருள். அப்போ அன்பு மிகுந்து ஆங்கு அடைவது எம் ஆதிபிரானை, எங்கள் சிவபெருமானை அன்றோ நீங்கள் அணைய போகிறீர்கள், ஆகவே யார் கலங்கினாலும் நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ தட்சனுடைய வேள்வியை தொடங்கிய போது தன்னை அழைக்காத போதும் அவனுக்கு அறிவுரை சொல்வதற்காக செல்லுகின்றாள் உமாதேவி. அப்படி சென்று எவ்வளவு அறிவுரை சொல்லியும் அவன் கேட்கவில்லை. ஆகவே அந்த வேள்வி அழியும்படி சபித்து வருகின்றார். பெருமான் என்ன செய்யறான்? வீரபத்திரரை அனுப்பி அங்கு எல்லாரையும் அடித்த பிறகு அதை கண்டு சிவபெருமானோடு எழுந்தருளிய அந்த உமாதேவி இரக்கமுற்று அவர்களை உயிர்ப்பித்து தருமாறு இறைவனிடம் மன்றாடுகிறார். அப்ப சிவபெருமானும் அப்படியே என்ன செய்கிறான்னு சொன்னா எல்லாரையும் எழுப்பி விடுகின்றார். அப்ப எழுப்பி விடுகின்ற போது அந்த நிலையில திருமூலர் உமாதேவியை முன்னிலைப்படுத்தி சொல்லுவது உமாதேவிக்காக அல்ல, தேவர்களை முன்னிலைப்படுத்தி சொல்லும் போது தேவர்களுக்காக அல்லாமல் நம் போன்ற எல்லோருக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னன்னு சொன்னா, யார் நிலை குலைந்து போனாலும் நீ நிலை குலைந்து போகாதே. ஏன் என்று சொன்னால், நிறைவாக அடைய வேண்டிய இடம் எதுன்னு சொன்னா சிவபெருமானுடைய திருவடித்தான். ஆகவே அதன் மீது பற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்தை வலியுறுத்தி திருமூலர் இந்த மந்திரத்துல பேசுகிறார். இப்போ தட்சனுடைய வேள்வியில சிவநிந்தனை செய்யக்கூடிய அந்த வேள்வி பயன் தராது என்பது மட்டுமல்லாமல் அது சிவபெருமானுடைய ஆணையால் அழியவும் ஏற்படும் என்ற செய்தியை உணர்த்துகின்றார். அதற்கு அடுத்ததாக பிரளயம். பிரளயம்னா என்ன? பிரளயம்னா என்ன? பிரளயம்னா பெருவெள்ளம்னு அர்த்தம். பெருவெள்ளம்னு அர்த்தம், அதான் பிரளயம். அதாவது எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடா இருக்கும், எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடா இருக்கும், எல்லாமே தண்ணீரா இருக்கும், தண்ணீருக்குள்ள எல்லாம் மூழ்கி கிடக்கும், அதுக்கு பேர் தான் பிரளயம்னு பேரு. அப்ப தண்ணீருக்குள்ள மூழ்கி கிடக்குதுன்னு சொன்னா இப்ப எல்லாமே அந்த தண்ணியில மூழ்கி இறந்து போகும். அதுதான் ஊழி முடிகின்ற காலம். அந்த ஊழி காலத்துல ஏற்படுகின்ற நிகழ்ந்த நிகழ்வுகளை சொல்வதனால இதுக்கு இந்த தலைப்பை திருமூலர் கொடுத்திருக்கிறார். பிரளய காலத்து நிகழ்ந்த வரலாறு இது. சிவபெருமானுடைய முதன்மை தன்மையை, தலைமை தன்மையை 5 திருமந்திரங்களால நம்முடைய திருமூலர் பேசுகிறார். கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளத்து இருவரும் கோ என்று இகழ இறைவன் ஒருவனும் நீர் உற ஓங்கி இறைவனும் நீர் உற ஓங்கொலி ஆகி அருவரையாய் நின்று அருள் புரிந்தானே என்று சொல்லுகிறார். இப்போ கருவறை மூடிய கலந்தெழும் வெள்ளத்து என்று சொல்றார்.
மிகப்பெரிய மலைகள், கரிய மலைகள் பலவற்றையும் உள்ளே மூழ்கச் செய்து மேல் எழுகின்ற பெருவெள்ளம், மேல் எழுகின்ற பெருவெள்ளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் முழுக்க எதுல மூழ்கி கிடக்குது? அந்த வெள்ளத்துல மூழ்கி கிடக்குது. அப்படி எழுந்த அந்த வெள்ளத்துல அந்த நிலையில கூட இருவரும், யாரு? திருமாலும் பிரம்மாவும், இந்த இருவரும் கோ என்று தாமே தலைவர் என்று தனித்தனி கூறி இகல, இகலன்னா மாறுபட, போர் புரிய. இப்படி போர் புரிகின்ற போது இறைவன் ஒருவனும், இறைவன் ஒருவனும் சிவபெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த நீரையெல்லாம் வரலச் செய்து, அந்த நீரையெல்லாம் வரலச் செய்து, இல்லையா, மூழ்கி கிடந்த அந்த தண்ணீர் பெருவெள்ளத்தை எல்லாம் வற்றச் செய்து, ஒருவனும் நீர் உற ஓங்கு ஒளியாகி, ஓங்கொளி ஆகி, அவர்களுக்கிடையே ஓங்கிய ஒளியாகிய பெரிய நெருப்பு தூணாக, பெரிய நெருப்பு மலையாக அருவரையாய் நின்று அருள் புரிந்தானே, அவர்களுக்கு அருள் புரிந்தானே என்று சொல்லுகிறார். அப்போ பிரளய காலத்துல ரெண்டு பேரும் தாமே தலைவர் என்று சண்டை போட்டு கொண்ட செய்தியை இந்த திருமந்திரத்துல திருமூலர் பேசுகிறார். பிரம்மாவும் திருமாலும் தானே பெரியவர் என்ற சண்டை. இது ஒரு பழமொழி உண்டு, நம்ம நாட்டுல வழங்குகின்ற ஒரு பழமொழி. என்ன பழமொழி அப்படின்னு சொன்னா, ஏமாந்த சோனகிரி. அது ஏமாந்த சோனகிரி. ஏமாந்த சோனகிரி, சோனகிரின்னா என்ன? சோனகிரிங்கிறது எது? பெருமாளா? சோனாசலம் தான். கிரின்னா அசலம் இல்லையா? சோனாசலம். என்ன சோனாசலம் அப்படின்னு சொன்னா சிவப்பு மலைன்னு அர்த்தம். என்ன மலை? சிவப்பு மலைன்னு அர்த்தம். சிவப்பு மலை அப்படின்னா நெருப்பு மலைன்னு பொருள். அது எதுன்னு சொன்னா திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலைக்கு இன்னொரு பெயரு சோனாசலம்னு பேரு. அதுக்கு இன்னொரு பெயரு சோனாசலம். அதுதான் சோனகிரி. கிரின்னா மலைன்னு அர்த்தம். ஏமாந்த சோனகிரி, அது ஏமாந்த சோனகிரி. எது? அந்த திருவண்ணாமலை ஏமாந்துதா? திருவண்ணாமலை ஏமாந்த. ஏன்னா நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம் சொன்னா, முள்ளு மேல நாம காலை வச்சுட்டு நாம என்ன செய்வோம்? ஏன்பா காலு நொன்ற, நான் முள்ளை ஏத்திக்கிட்டுன்னு சொல்ல மாட்டோம். இல்ல நான் முள்ளு மேல காலை வச்சுட்டுன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? முள்ளு குத்திடுச்சு, முள்ளு குத்திடுச்சு. முள்ளு ஒரு ஜட பொருள். அது நம்ம காலை தேடி வந்தா குத்துது இல்ல. நாம தான் அது மேல காலை வச்சுட்டு பழி யாரு மேல போட்டுட்டோம்? அதுன்னா கூட பரவாயில்ல, டிக்கெட் எடுக்காம ரயில் ஏறி வந்து எப்படிடா வந்துன்னு சொன்னா திருட்டு ரயில் ஏறி வந்தான்னுவான். இவன் டிக்கெட் எடுக்கல, ஆனா எப்படி வந்தான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? திருட்டு ரயில் ஏறி வந்தன. இப்ப ரயில் திருடை போச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி தேடி ஏமாந்த இடம் எது? சோனகிரி. அடிமுடி தேடி ஏமாந்த இடம் எது? அந்த திருவண்ணாமலை. ஆனா நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஏமாந்த சோனகிரி. அண்ணாமலையா ஏமாந்துட்டாரு? இல்ல, அந்த ரெண்டு பேரும் ஏமாந்த இடம் எது? அண்ணாமலை. அப்போ பெருமான் இந்த பிரளய காலத்துல ஓங்கு ஒளியாக நெருப்பு மலையாக இருந்து அவர்களுடைய ஆணவத்தை அடக்கி அவர்கள் திருந்திய பிறகு அவர்களுக்கு அருளையும் கொடுத்தவன் யார் என்று சொன்னால் இந்த சிவபெருமான். ஆகவே இந்த பிரளய காலத்தில் திருமாலும் பிரம்மாவும் மாறுபட்டு தன்னைத்தான் பெரியவர்கள் என்று கூறி போர் புரிந்த நிகழ்ச்சியை இந்த திருமந்திரத்தில் பேசுகிறார்.
அதற்கு அடுத்தது அலைகடல் கூடு அறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் மேற்கொண்டு உலகார் அழல் கண்டு உள் வீழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானே என்று சொல்லுகிறார். மேலே சொன்னது போல சிவபெருமான் எப்படி இருக்கிறான் சொன்னா அலைகடல் ஊடு அறுத்து என்று சொல்லுகிறார். அந்த நெருப்பு பிழம்பாக தோன்றிய அந்த பெருமான் இந்த பூமியை அலைகடலையும் கீழே அறுத்து கொண்டு போகிறான். அதனால்தான் அந்த தண்ணீரெல்லாம் என்ன ஆகுது, வற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் வானத்தை ஊடறுத்தி மேல போகிறான். இந்த அண்டத்து வானோர் அந்த வானத்தையும் ஊடறுத்து மேலே செல்லுகின்றான். அப்படி அடி தலை தெரியாத வகையில் நின்று அவன் தேவர்க்கும் முதல்வன், வானோர் தலைவன், வானோர் தலைவன், தேவர்க்கும் முதல்வன் என்ற பெயரை தான் மேற்கொண்டு இல்லையா சிவபெருமான் தான் இந்த நிலையை பெற்றவனாக இருந்து அப்படி இருந்தாலும் உலகார் அழல் கண்டு உள் வீழாது ஓடி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இந்த தழல் வடிவை கண்டு, அதாவது நெருப்பு வடிவத்தை கண்டு வெகுண்டு அதனுள் வீழ்ந்து ஒடுங்காதவாறும் அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானி, அதே மாதிரி பிரளய வெள்ளத்துல வீழ்ந்து அழியாத வகையிலும் அவர்களுக்கு அபயத்தை கொடுத்து அருளினான் என்று சொல்லுகிறார். அபயத்தை கொடுத்து அருளினான் என்று சொல்லுகிறார். அப்போ தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டனையையும், அந்த நேரத்துல கோபம் கொண்டு எழுவதையும், அதே நேரத்துல அருள வேண்டிய நேரத்தில் அன்பும் கலந்து அருளையும் செய்யக்கூடியவனாக யார் இருக்கிறான் சொன்னா சிவபெருமான் இருக்கின்றான். ஆகவே சிவபெருமான் தண்டிப்பதையும் மரக்கருணையாக கொண்டு செய்கின்றான், அருளுவதை அறக்கருணையாக கொண்டு செய்கிறான் என்று திருமூலர் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக தன் கடல் விட்டது அமரரும் தேவரும் என் கடல் சூழ் எம்பிரான் என்று இறைஞ்சினர், விண்கடல் செய்து அவர் மேல் எழுந்து அப்புறம் கண்கடல் செய்யும் கருத்து அறியாரே என்று சொல்லுகிறார். அதாவது பிரளய வெள்ளத்துல 7 கடலால் சூழப்பட்ட உலகம் என்று சொல்லப்படுகிறோம் இல்லையா, அந்த 7 கடலாலும் சூழப்பட்ட இன்னொரு வெள்ளம், அது 8வது கடல், அது 8வது கடல். இப்படி இந்த பிரளய வெள்ளத்துல 8 கடலும் சூழ்ந்து 8 கடலும் சூழ்ந்து இருக்கின்ற அந்த நிலையில் ஓங்கி உயர்ந்து நின்ற அந்த பெருமானை தேவர்கள் எல்லாம் எம்பிரான் என்று இறைஞ்சினார்களாம். எம் தலைவனே என்று இறைஞ்சி வழிபாடு செய்தார்கள். அப்படி வழிபாடு செய்து விண்ணுலகத்தை படைத்து கொடுக்க அங்கு இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விண்கடல் செய்து அவர் மேல் எழுந்து இல்லையா அங்க போய் சொர்க்க உலகத்துல இந்த தேவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமானே என்று உணர்ந்து அவனை கண்ணீர் மல்க கசிந்து வழிபாடு செய்கின்ற கருத்து அறியாதவர்களாக இருக்கின்றார்களே என்று திருமூலர் பேசுகிறார். கண்கடல் செய்யும் கருத்து அறியாரே, அந்த பெருமானை நினைந்து 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 உருகி வழிபாடு செய்கின்ற எண்ணம் அவர்களிடத்துல இல்லையே என்று திருமூலர் பேசுகிறார். அப்போ ஊழிதோறும் சிவபெருமானுடைய முதன்மையை மறந்து வினையில் சுழலுதலாக இந்த தேவர்கள் உட்பட எல்லோரும் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்துள் ஆரே, இவ்வுலகத்துள் ஆரே, உள்ளாரே இல்ல, அதை நாம் பிரிச்சுக்கணும். இவ்வுலகத்துள் ஆரே இல்ல, உலகத்துள்ளாரேன்னா உள்ளார்கள் என்று பொருளாயிடும். உலகத்துள் ஆறுன்னா யாரு என்று பொருளாகும். உலகத்துள் ஆரே திகைத்த தென்னீரின் கடல் ஒளி ஓசை மிகைக்கொள அங்கி மிகாமை வைத்தானே என்று பேசுகிறார். அதாவது திகைத்த தென்
நீரின் கடல் ஒளி ஓசை மிகைக்கொள அங்கி மிகாமை வைத்தானே சமைக்க வல்லானை சயம் என்றேத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்துள் ஆரே என்று இந்த பின்னாடி இருக்கிற 2 அடியை முதலாகவும் முன்ன இருக்கிற 2 அடியை அடுத்ததாகவும் கொண்டு வந்துக்கணும். அதாவது பிரம்மா விஷ்ணுகள் எல்லாம் மயக்கம் தீர்ந்து தெளிந்த பிறகு திசை தெரியாது திகைக்கும்படியாக எழுந்த அந்த பிரளய வெள்ளத்துக்குள்ளாக பெருமான் எழுந்து நின்று அந்த பிரளய வெள்ளத்தை குறைய செய்து அதற்கு பிறகு அந்த நடுவுல வடவை தீ என்ற ஒரு தீயை வைத்து, எதுக்கு அடியில அந்த வெள்ளத்துக்கு இடையிலே வடவை தீ என்ற தீயை வைத்து, அது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடியதான் எது வடவை தீ. கடல் இருக்கிறது, கடலுக்கு அடியில என்ன தீ இருக்குது? வடவை தீ இருக்கிறது. அந்த வடவை தீ தான் இந்த வெள்ளத்தை எல்லாம் சுண்ட செய்து சமைக்க வல்லானை சயம்பு என்றே தீ. இப்படி எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய, அதாவது எல்லாவற்றையும் ஒருங்கே ஒடுக்கக்கூடிய ஆற்றலையும், அதே வகையில உலகம் நெறிப்பட்டு நடக்குமாறு எல்லாவற்றையும் ஆக்கக்கூடிய ஆற்றலையும் உடைய அந்த பெருமானை சயம்பு என்று ஏத்தி, சயம்புன்னா சுயம்புன்னு அர்த்தம், தானே தோன்றியவன் என்று பொருள். அந்த தானே தோன்றியவன் என்று ஏற்றி அவனை அமைக்க வல்லார் இவ்வுலகத்துள் ஆரே. அந்த பெருமானை அத்தன்மைய அந்த நிலையில் இருந்து துதித்து உலகத்தில் இருத்த வல்லார் யார் என்று சொல்லுகிறார். அப்ப சிவபெருமானை போல இந்த உலகத்தில் ஒடுக்கக்கூடியவனும் உருவாக்கக்கூடியவனும் ஆற்றல் பெற்ற வேறு ஒருவர் உளரோ என்று கேட்கின்றார். ஒருபோதும் இல்லை என்று சிவபெருமான் ஒருவன் தான் ஊழி முதல்வனாக இருக்கின்றான் என்று இந்த திருமந்திரத்தில் மிக தெளிவாக வைத்து பேசுகின்றார் திருமூலர். அதற்கு அடுத்ததாக பண்படி செய் வழிபாடு சென்ற அப்புறம் கண் வழியாத கமலத்து இருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்று அச்சிரம் விண்பழியாத விருத்தி கொண்டானே என்று சொல்லுகிறார். பண்படி செய் வழிபாடு செய்கின்ற அப்புறம், வழிபாடு சென்ற அப்புறம் சிவபெருமான் எப்படி இருக்கிறான்? ஒளி வடிவாக தோன்றி இருக்கின்றான். ஒளி வடிவாக தோன்றி தன்னுடைய தலைமை தன்மையை பல இடங்களிலும் மெய்ப்பித்து இருக்கின்றான். அப்படி விளங்கிய போதே வேதங்கள் அவனை நல்ல இசையால துதித்தன. யாரை? சிவபெருமானை துதித்த பிறகு கண் வழியாத கமலத்து இருக்கின்ற அந்த பெருமான் தாழ்வின்றி சிறந்து நிற்கின்ற இடமாகிய தாமரை புகுட்டில் வீற்றிருக்கின்ற பிரம்மன், அந்த பிரம்மன் முன்னால் சிவபெருமான் செல்லுகின்றான். அப்படி செல்லுகின்ற போது அந்த பிரம்மன் மகனே என்று விழித்து இகழ்ந்ததனால் நண்பழியாளனை, நண்படினா நன்றாக பழித்தவன் அர்த்தம். யாரு? பிரம்மன். அவன் தான் பழிக்கிறான். யார? சிவபெருமானை. என்ன சொல்லி பழிக்கிறான்? மகனே என்று அழைத்து அவனை இகழ்ந்து சொல்லுகின்றான். அந்த குற்றத்தை உடையவனாகிய அந்த பிரம்மனை நாடி சென்று அச்சிரம் விண்படியாத விருத்தி கொண்டானே, அந்த சிரத்தை கிள்ளி எடுக்கின்றான். அப்படி கிள்ளி எடுத்த அந்த 5 தலைகளில் தன்னை இகழ்ந்த அந்த நடுத்தலையில ஏனைய தேவர்களும் அவனை போலவே ஆணவத்தோடு படித்து குற்றத்திற்கு ஆளாகாதவாறு, எவ்வளவு பெருங்கருணை பாருங்க. ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அந்த தப்புக்கு தண்டனை கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் அதை கண்டு திருந்த வேண்டும் என்பதற்காக பிரம்மனுடைய தவறை, குற்றத்தை அவனுக்கு கொடுக்கின்ற தண்டனை வாயிலாக மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த நடுத்தலையை பறித்து அதிலே மற்றவர்களுடைய அந்த ஆணவத்தை எல்லாம் என்ன செய்கிறான் சொன்னா பிச்சையாக ஏற்றலை மேற்கொண்டான், பிச்சையாக ஏற்கின்றான் என்று சொல்லுகிறார். அப்போ பிரளய காலத்தில தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்பதை திருமூலர் இந்த திருமந்திரத்துல உறுதி செய்கின்றார். ஆகவே பிரளயத்தின் போது எல்லா தேவர்களும்
தாமே பெரியவர் என்று தருக்கி கொண்டாலும் கூட அவர்களை எல்லாம் அந்த ஆணவத்தை எல்லாம் அடக்கி முதன்மையானவனாக தலைமையானவனாக எல்லாவற்றுக்கும் மேலானவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமானி என்று தன்னை அந்த நிலையிலே நிலைநிறுத்தி கொள்ளுகின்றான் யார்? சிவபெருமான். அந்த செய்தியைத்தான் அந்த பிரளயம் என்ற தலைப்பு நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. அதற்கு அடுத்ததாக ஏற்கனவே சலந்தரனை பிளந்த போது ஒரு சக்கரத்தை கொடுத்தான்னு சொல்லி சக்கரத்தை உருவாக்கினான்னு பார்த்தோம். அந்த சக்கரத்தை பார்த்த உடனே திருமாலுக்கு என்ன ஏற்படுகிறதுன்னு சொன்னா, இவ்வளவு ஆற்றலுடைய ஒரு சக்கரம், சலந்தரனையே பிளக்கக்கூடிய சக்கரம், சலந்தரனையே பிளக்கக்கூடிய சக்கரம், இந்த சக்கரம் நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறான். யாரு? திருமாலு. உடனே பெருமானிடத்துல சென்று எனக்கு அந்த சக்கரம் வேண்டும்னு கேட்கிறான். சக்கரம் வேண்டும்னு கேட்கிறான். பெருமான் கொடுத்துட்டான். பெருமான் கொடுத்துட்டான். ஏன் கொடுத்துட்டான்னா, அந்த சக்கரத்தை உருவாக்குறதுக்கு அவன் ஒன்றும் பெருசா கஷ்டப்படலை. கால் பெருவிரலால ஒரு வட்டம் போட்டான். இன்னொரு சக்கரம் வேணும்னா இன்னொரு வட்டம் போட்டுக்கு போறான். அது ஒன்றும் அவனுக்கு கஷ்டம் இல்லை. ஆனா திருமாலால அது என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அதனால அவன் கேட்டான், கொடுத்துட்டான். வேற நம்மால கேட்டது எல்லாம் கொடுக்கக்கூடியவன் இல்லையா? அதனாலதான் அவனுக்கு ஒப்பிலி வள்ளல்னு பேரு. ஒப்பிலி. அவனுக்கு இணையான ஒரு வள்ளல் உலகத்துல வேற யாரும் கிடையாது. கேட்ட அந்த சக்கரத்தை கொடுத்துட்டான் இல்லையா? இப்ப சக்கரத்தை வாங்கினான் யாரு? நம்மாளு. வாங்கின சக்கரத்தை தாங்கி நிறுத்த முடியல. வாங்கின சக்கரத்தை தாங்கி நிறுத்த முடியல. அவனால அந்த சக்கரத்தை அப்படி நிமித்த கூட முடியல. யாரால? திருமாலால. அப்படி நிமிர்த்த முடியாததுனால பெருமாங்கிட்ட திரும்பவும் போய் தபம் பண்ணி மன்றாடுகிறான். பெருமானே, இந்த சக்கரத்தை என்னால தூக்க முடியலையே, நான் எப்படி இதை தாங்கி நிற்பேன் என்று கேட்கின்ற போது, அப்ப பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய சக்திகள்ல ஒரு கூறாக பிரித்து அந்த சக்கரத்தை தாங்குகின்ற சக்தியை அவனுக்கு கொடுக்கிறான். யாருக்கு? திருமாலுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். திருமால் கையில இருக்கிற சக்கரம் யாருக்கிட்ட இருந்து போனது? சிவபெருமாண்டி சக்கரம். அதை நம்மால அப்படியே சுத்திட்டு இருக்கிறார்ல, அதை சுத்தறதுக்கும் ஆற்றல் இல்லாததுனால அதை சுத்துகின்ற ஆற்றலையும் யார் கொடுத்தான்? பெருமாள் தான் கொடுத்தான். இப்ப எவ்வளவு கருணையோடு கொடுத்துருக்கிறான். திருமூலர் சொல்றாரு, இந்த சக்கரத்தை இந்த சக்கரத்தை தக்கன் வேள்வியில வீரபத்திரர் அடிக்க போறாருல்ல, திருமாலுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும் பாருங்க. அந்த சக்கரத்தை யாரு மேல விடுறான்? வீரபத்திரன் மேல விடுறான். யாரு கொடுத்த சக்கரத்தை? அவன் கொடுத்த சக்கரத்தை அவன் மேலேயே விழுறான். அப்ப எவ்வளவு விசுவாசமா திருமால் இருக்கிறார் பாருங்க. புரியல? தீட்டின மரத்துல கூறு பாயறதா? வரம் கொடுத்த தலைமையிலேயே கைய வைக்கிறது. இப்படி எத்தனையோ சொல்றோம். இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே பெருமாளுக்கு தெரியாதா இந்த சக்கரத்தினுடைய ஆற்றல் என்னங்கிறது? அவனுக்கு தெரியாதா? இப்ப என்ன பண்ணாரு வீரபத்திரரு அப்படின்னாராம். எத? அந்த சுத்தி வர சக்கரத்தை பார்த்து ஒரு ஹூங்காரம் போட்டாராம். போட்ட உடனே அது அப்படியே கீழே வந்துருச்சான். எது? சக்கரம். கொஞ்சமாவது யோசனை பண்ணணும்ல. திருமாலுக்கு இப்ப நாம நினைக்கிறோம் திருமாலு பிரம்மா இவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கும் அந்த அதிகார மோகம், அதிகார போதை வந்துடுதுன்னு சொன்னா என்ன மாதிரி ஆகுறாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு முறை விழுந்த அந்த சக்கரத்தை திரும்பவும் பெறுவதற்காகத்தான் 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்றான். யாரு? திருமால்.
எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ரெண்டு விதமான கருத்து உண்டு. இந்த சக்கரத்தை வாங்கறதுக்கே 1000 தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணோன்னு சொல்லுவாங்க. அது வாங்கறதுக்கு அர்ச்சனை பண்ணானா இல்லையான்னு தெரியாது. நம்மளால சரிந்தா வச்சுக்கொண்டு கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா. இழந்த சக்கரத்தை மீண்டும் பெறுவதற்காக, இழந்த சக்கரத்தை மீண்டும் பெறுவதற்காக திரும்பவும் 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சிக்கின்ற போது தான் ஒரு தாமரை மலரை இறைவன் மறைய செஞ்சிடறார். அப்பதான் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய கண்ணையே தாமரை மலராக பாவித்து, தன்னுடைய கண்ணையே தாமரை மலராக பாவித்து அந்த 1000வது திருநாமத்தை சொல்லி அவருடைய பாதத்துல அந்த கண்மலரை வைக்கிறான். அப்பதான் சிவபெருமான் மிகுந்த கருணையோடு அவனுக்கு சிவந்த நிறமுடைய கண்ணை கொடுத்து, பதுமாட்சன் வடமொழியில, தமிழ்ல கமலக்கண்ணன், தாமரை கண்ணன், தாமரை கண்ணன் என்ற, அதுவும் செந்தாமரை கண்ணன் என்ற பெயரையும் அவனுக்கு கொடுத்து அருள் பாலிக்கிறான். ஓ சக்கரம் சக்தியே அதுதான் முதல்லயே வாங்கிட்டான். வாங்கி வழிபாடு பண்ணி வாங்கியாச்சு. வாங்கின சக்கரத்தை திரும்ப யார் மேலேயே யோகிக்கிறான்? வீரபத்திர மேலேயே யோகிக்கிறான், பிரயோகிக்கிறான்ல. இப்போ அது எவ்வளவு பெரிய நன்றி கொன்ற செயல் இல்லையா? இப்போ திருமாலா இருந்தாலும் பிரம்மனா இருந்தாலும் நாமெல்லாம் உயர்ந்த நிலையில வைத்து போற்றக்கூடிய இந்த தேவர்கள் எல்லாமே கூட ஓரொரு காலத்துல என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா, சிவநிந்தனைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள், சிவத்தை நிந்திப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெருமான் எவ்வளவு பெருங்கருணையாளனாக இருந்தால் இந்த குற்றத்தை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு மீண்டும் அந்த பொறுப்பையே கொடுத்திருப்பான். அந்த செய்தியை தான் இந்த சக்கர பேரு என்கிற தலைப்புல மிக அற்புதமாக இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒரு 4 திருமந்திரங்களால நம்முடைய திருமூலர் பேசுகிறார். அவனுக்கு சக்கரம் எப்படி கிடைச்சது, அந்த சக்கரத்தை அவன் எப்படி தாங்குகின்ற ஆற்றலை பெற்றான், பெற்ற அந்த சக்கரத்தை யார் மீது ஏவினான், கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறோம். நாம சில பல நேரங்கள்ல அப்படிதான் நடந்துக்கிறோம். திருமாலு ஒவ்வொரு அவதாரத்திலையும் திருமாலுக்கு அந்த செருக்கு வந்துடுது. ஒவ்வொரு அவதாரத்திலையும் வந்துடுது செருக்கு. அந்த செருக்கு அடக்கி அவனை நிலைப்படுத்துவதே யாருன்னு சொன்னா சிவபெருமான் தான். இங்க திருமாணிக்குடி என்று ஒரு திருத்தலம் இருக்கிறது. திருமாணிக்குடி என்ற ஒரு திருத்தலம் இருக்கிறது. அந்த திருத்தலத்துல வாமன அவதாரத்தின் போது 3 அடி மண் கேட்டு இந்த உலகத்தை அளந்த அந்த திருவிக்கிரமனாக நீண்டு, அதனுடைய விளைவாக உலகத்திலேயே நான் தான் பெரியவன் என்று செருக்குற்று இருந்த அந்த செருக்கை அழித்த நிலையில அந்த திருமாணிக்குடி இறைவனை நாள்தோறும் வழிபாடு செய்வதாக இப்பொழுதும் ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த திரைச்சீலைய மூடி திருமால் வீரபத்திரரை வழிபாடு செய்கின்ற சடங்காக இப்பொழுதும் நடக்கிறது. இப்போ இந்த இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, தேவர்கள் எல்லாம் கூட ஆணவத்தின் வயப்பட்டு நாம அவங்க எல்லாம் மல வாசனை உடையவர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த வாசனாமலமே இவ்வளவு வேலையை செய்திருக்குதுன்னு சொன்னா, வாசனாமலமே இவ்வளவு வேலையை செய்திருக்குன்னு சொன்னா, இப்ப நாமெல்லாம் பாருங்க. அப்போ பெருமான் என்ன அதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆமா, இப்போ எந்த இடத்திலையுமே
சிவபெருமான் நீங்க எந்த வரலாற்று எந்த புராண கதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஆகமத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது எந்த வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்கேயுமே சிவபெருமான் இப்படி தருக்கியதாக ஒரு சின்ன செய்தி கூட பார்க்க முடியாது. எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அவன் எப்பொழுதுமே அடியார்களுக்கு எளியவனாக விளங்கக்கூடியவனே தவிர தன்னை ஒரு பொருளாகவே அவன் மதித்துக் கொள்வது இல்லை. தன்னை ஒரு பொருளாகவே மதித்துக் கொள்வதில்லை. அதனாலதான் அவன் அந்த அந்த தலைமை தன்மையோடு எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்றான். இந்த பார்க்கடலை கடைந்த போது மலை சாஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க ஒரு புராணத்துல. அந்த மலையை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் என்ன செய்யறாரு திருமாலு, இந்த கூர்ம அவதாரம் எடுத்து அந்த ஆமையாக எடுத்து கீழே மலையை போய் தாங்கி நிற்கிறாராம். அதுக்கப்புறம் தான் அந்த மலை நிலையாக நின்று கடலை கடைந்து அதுல அமுதமும் வந்தது, விஷமும் வந்தது, எல்லாம் வந்தது. இந்த வரலாறு நிகழ்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு இந்த ஆமை என்ன நினைக்குதுன்னு சொன்னா, நான் இல்லைன்னா அதை பார்க்கடலை கடைஞ்சிருக்க முடியாது. நான் இல்லைன்னா எதை கடைஞ்சிருக்க முடியாது? பார்க்கடலை கடைஞ்சிருக்க முடியாது என்ற ஆணவம் அதுக்கு வந்துடுச்சு. ஆணவம் வந்த பிறகு பார்க்கடலை கடைஞ்சி எல்லாம் முடிச்சு பிற்பாடு அது கடையுது. எதை? அந்த கலக்குன்னு அந்த கடலை அது கலக்குது. எது? இந்த ஆமை. எல்லாரும் பயந்து போயிட்டான். பெருமான் பார்த்தான், ஆஹா இந்த ஆமைக்கு இவ்வளவு ஆணவம் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி ஒண்ணும் பண்ணல. எடுத்தான் அந்த ஓடு. எந்த ஓடுனால இந்த மலையை நிறுத்தணும்னு சொல்லி ஆணவம் வந்துச்சோ அந்த ஓட்டை பிரிச்சுட்டான். பிரிச்ச அந்த ஓடு பிரிச்சதுக்கு அப்புறம் பெருமாள் என்ன பண்றாருன்னு சொன்னா காலில் விழுந்துட்டாரு. சிவபெருமான் எப்பவுமே அதனால்தான் சொல்றது, அவன் காலில் எல்லாரும் விழுந்துடணும்னு சொல்லி. காலில் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கு மேல அவன் என்ன பண்ண மாட்டான்னு சொன்னா தண்டிக்கவே மாட்டான். யார? எந்த உயிர் காலில் விழுந்தாலும் சரி. அது அப்படியே அவ்வளவு இறக்க குணம் உள்ளவன் யாரு? சிவபெருமான். அதனால என்ன பண்ணான்னு சொன்னா அந்த ஓட்டை எடுத்து அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக அதை இடுப்புல அண்ணா கயிறுல கோத்து கட்டிக்கிட்டாங்க. யாரு? சிவபெருமான். எதை? அந்த ஓட்டை. எவ்வளவு கருணை பாருங்க. இந்த பன்றி வராக அவதாரத்துல அது அப்படிதான் அந்த கொம்பை என்ன பண்ணாரு உடைச்சி இல்லையா, அத டாலரா மாட்டிக்கிட்டாராம். யாரு? நம்மாலு. நாமெல்லாம் எதையோ டாலரா போட்டுங்கிறோம். சிவபெருமானுக்கு டாலர் எது தெரியுமா? பன்றியினுடைய கொம்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு என்னங்க ஐயப்ப வரலாறுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அது ஏன் நாம இப்ப போயிட்டு ஐயப்ப வரலாறுக்கும் நம்முடைய சித்தாந்தத்துக்கும் தொடர்பு இல்லை, புரியுதுங்களா? சித்தாந்தத்துக்கும் ஐயப்பன் வரலாறுக்கும் தொடர்பு இல்லை, புரிஞ்சுதுங்களா? அதனால அது ஐயப்பன் பந்தள நாட்டு இளவரசர். புரியுதுங்களா? அந்த பந்தள நாட்டு ராஜாவுக்கு குலதெய்வம். அந்த அளவுல தான் நாம நிற்கணும். ஐயப்ப மலைக்கு போறவங்கள எல்லாம் நான் குறை சொல்ல விரும்பல. அதெல்லாம் அதுதான் சொல்றேனே. அரிய சிவனம் ஒண்ணுன்னு சொன்னா ஏன் இப்ப இத்தனை கதையெல்லாம் பேசிக்கிறோம்? இல்ல அரிய சிவனம் ஒண்ணுன்னு சொன்னா இப்ப இந்த கதையெல்லாம் சிவனும் ஒண்ணுன்னு சொன்னா அரிக்கையா இந்த ஆணவம் எல்லாம் வருது. அப்ப அரிய சிவனும் ஒண்ணு இல்லைன்னு தெரியுது இல்ல? இல்லையா? ஒண்ணு இல்லைன்னு தெரியுது இல்ல? இப்போ எந்த கருத்தையுமே நாம அறிவுபூர்வமா சிந்திக்கணும். ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொன்னா அப்ப அரிக்கையா இந்த ஆணவம் வருது?
வரக்கூடாது தானே? அரி எடுத்த மாதிரி சிவனும் அவதாரம் எடுத்திருக்கணும்ல, ஏன் எடுக்கல? ரெண்டுமே ஒண்ணுன்னு சொன்னா சிவபெருமான் என்ன பண்ணிருக்கணும்? அவதாரம் எடுத்திருக்கணும் இல்ல? அவதாரம்னா என்ன அர்த்தம்? மேல இருந்து இறங்குறதுன்னு அர்த்தம். இப்ப சிவபெருமான் அந்த மாதிரி எங்கேயாவது அவதாரம் எடுத்திருக்கிறானா இல்லையா? இல்லையே. கடவுள் இப்ப இவங்க எல்லாம் யாருன்னா இதெல்லாம் தெய்வங்கள். இவங்க எல்லாம் யாரு? தெய்வம். யாரு? எங்க? எந்த கோயில்ல? சங்கரன் கோவில். ஓகே. சித்தாந்த நீங்க சித்தாந்த வகுப்புல இருக்கீங்களா? இல்ல. ஓகே, சரி. அதாவது சுத்தமாயா புவனம்னு ஒண்ணு இருக்கா? சுத்தமாயா புவனம்னு ஒண்ணு இருக்கு. எந்த இடத்துல அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோங்களா? இந்த அரியனுடைய வேறுபாட்டை மட்டும் சொல்றேன் நானு. இப்ப சிவன் கோயில் போயிருக்கீங்கல்ல, எல்லாரும் சிவன் கோயில் போயிருப்போம். இப்ப நம்ம இங்க கோட்டை பிரம்மேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கு இல்லையா? அங்க கருவறை இருக்கா? கருவறைன்னா மூலத்தானம். மூலத்தானத்தை சுத்தி வரும்போது இந்த பக்கம் தென்முக கடவுள் இருப்பாரு, அந்த பக்கம் ஒரு பிரம்மா இருக்காரா இல்லையா? அந்த பக்கம் ஒரு விஷ்ணு இருக்கணும், பெருமாள் இருக்கணும். சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது. இப்போ அந்த பெருமாளும் அந்த திருமாலும் அந்த பிரம்மாவும் யாருன்னு சொன்னா சிவபெருமானே. அவங்க யாரு? சிவபெருமானே. அந்த திருமால் வேறு. எது? சிவன் கோவில்ல பரிவாரமாக இருக்கின்ற திருமால் வேறு, பெருமாள் கோயில்ல அவதாரம் எடுத்த திருமால் வேறு. ரெண்டு திருமாலுக்கும் வேறுபாட புரிஞ்சுக்கணும். அது சிவபெருமானே திருமாலாக சுத்தமாயா புவனத்துல காக்கும் கடவுளாக இருக்கின்றான். நமக்காக ஒரு ஆன்மாவை காக்கும் கடவுளாக வைகுந்தத்துல திருமால் பதவியில வச்சிருக்கிறான். அப்ப நமக்கு காக்கின்ற கடவுளாகிய திருமால் வேறு, சுத்தமாயா புவனத்தில் இருக்கக்கூடிய திருமால் வேறு. அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது அங்க வேணா பொருந்துமே தவிர இந்த பிரகிருதி மாயா புவனத்துல பொருந்தாது. இந்த தெளிவு நாம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு விட்டு இந்த அளவுக்கு மேல. ஆமா. இப்போ இது நாம இந்த வைணவ கோட்பாடு இருக்கு பத்தியா? இந்த வைணவ கோட்பாடு இன்றைக்கு சைவமோ வைணமோ ரெண்டும் சேர்ந்து ஒரு இந்து மதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? சித்தாந்த சைவத்தின்படி சைவம் வேறு வைணவம் வேறு. சைவம் வேறு வைணவம் வேறு. இப்போ நான் சொல்றேன், எந்த வைணவர்களாவது சிவன் கோயிலுக்கு வராங்களா? நான் கேட்கிற கேள்வி எல்லாம் என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாமே சமரசம் சொல்றாங்க இல்லையா? அதாவது அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடியவர்கள் வைணவர்கள் சிவன் கோயிலுக்கு வராங்களா? விதிவிலக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க, நான் அதை சொல்லல, புரியுதா? அந்த வைணவர்கள், அதுவும் சொன்னா பெருமாளை உரைப்போடு வழிபாடு செய்யக்கூடிய வைணவர்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க? சிவன் கோயிலுக்கு வரமாட்டாங்க. அப்ப அது வேறு சமயமா இல்லையா? வைணவங்கிறது வேறு மதம் தானே. வேறு மதமா இருக்கிறதுனால எப்படி கிறிஸ்துவ சிவன் கோயிலுக்கு வரலையோ, எப்படி இஸ்லாமிய சிவன் கோயிலுக்கு வரலையோ, அது மாதிரி அவனும் சிவன் கோயிலுக்கு வரதில்லை. புரியுதுன்னா? அப்ப இது வேறு தானே. அப்ப எப்படி அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொன்னா அவங்க இங்க வரணும் இல்லையா? ஏன் வரல? இப்ப சிலதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது, ஆனா பேச வச்சிடுறீங்க, புரியுதுங்களா? இது உண்மை. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க, உரைப்பு. இது உரைப்பு. நான் இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு சொன்னா
பெருமானை மட்டும்தான் பற்றி கொண்டு இருக்கிறேன், அதனால பேசுறேன். நான் காஞ்சிபுரத்திலேயே காமகோடி பீடத்தை சரமாரியா பேசுறேன். இப்பவும் அந்த ஊர்ல போயிட்டு அந்த மடத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா அவ்வளவு உரைப்பு எங்க வருதுன்னு சொன்னா பெருமான் இடத்துல இருக்கிற உரைப்பு தான். கொள்கை ரீதியாக எதையும் விட்டு கொடுக்க கூடாது. புரியுதுல்ல? சிவபெருமான் ஒருவன் தான் தெய்வம். இன்னும் சொல்ல போனா சிவபெருமான் ஒருவன் தான் கடவுள், மற்றதெல்லாம் தெய்வம். அந்த உரைப்பு நமக்கு வரணும், அந்த உரைப்பு நமக்கு வரணும். அப்படி இப்ப நான் வைணவர்களை பாராட்டுவேன். ஏன் பாராட்டுறேன் தெரியுமா? அவர்கள் நிச்சயமாக அடுத்த ஒரு பிறவி அவர்களுக்கு சித்தாந்த சைவராக பிறந்து திருவடி பெற்று போயிடுவாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு பிறவிதான் உண்டு. யாருக்கு? அதாவது உரைப்பான வைணவர்களுக்கு அடுத்து ஒரு பிறவி தான். அந்த ஒரு பிறவியில அவங்க சித்தாந்த சைவனா பிறந்து எங்க திருவடிக்கு போயிடுவாங்க. அதுல உரைப்பா இருக்கிறாங்கல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? உரைப்பா இல்லாதனால திரும்பவும் கீழே இறங்கி கூட போகலாம், திரும்பவும் கீழே இறங்கி கூட போகலாம். அதனாலதான் திரும்ப சொல்றேன், நீ வைணவனா இரு, சாத்தத்துல கூட இரு, சக்தி வழிபாட்டுல கூட இரு. நான் அதை பத்தி எல்லாம் நான் திரும்ப சொல்றேன். சிவபெருமானுக்கு நான் விளம்பரம் பண்ணக்கூடிய அட்வர்டைசர் கிடையாது நானு, புரியுதா? அதனால சிவபெருமானை மட்டுமே வணங்குங்கன்னு சொல்லி நான் எங்கேயுமே சொல்றது கிடையாது. நீ எந்த சாமி வேணாலும் கும்பிடு, யார வேணாலும் பிடிச்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனா அதை ஒருத்தர்கிட்டயே நில்லு. பெருமாளை கும்பிடுறியா, பெருமாளை மட்டுமே கும்பிடு, வராத. சக்தியை கும்பிடுறியா, ஆதிபரா சக்தி கிட்டே நில்லு, வராத. ஐயப்பன் கிட்ட போறியா, ஐயப்பன் கிட்ட மட்டுமே போ, வராத. நான் இங்கதான் வரணும்னு சொல்லி நான் சொல்லல, உன் விருப்பம், யார வேணாலும் வழிபாடு பண்ணுங்க. ஆனா அந்த ஒரு தெய்வத்தை மட்டும் வணங்குங்க. இந்த உரைப்பு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் உயிர் வளர்ச்சி அடையும், உயிர் வளர்ச்சி அடையும். இல்லைன்னு சொன்னா உயிர் ஒருபோதும் வளர்ச்சி அடையாது. இந்த தெளிவு வரணும், இந்த தெளிவு வரணும். எவ்வளவு படிச்சு இவ்வளவு கேட்டு நாம இந்த தெளிவுக்கு வரலன்னு சொன்னா அதனால ஒரு பயனும் கிடையாது. ஆகவே எல்லாரும் இந்த சமரசங்கிறதே ஒருபோதும் ஒத்துக்கவே கூடாது. எனக்கு பிடிக்காத ஒரு சொன்னா சமரசம். எப்படி வேணாலும் இருக்கலாம்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அப்படி இருந்து ஒரு பயனும் இல்லையே. இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு தெளிவுக்கு வரணும். அந்த தெளிவு வந்தாதான் உயிர் முன்னேறும். திருவிக்கால்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவரு சமரசவாதி, சைவ சித்தாந்தத்தை பேசுவாரு. ஆனா அந்த சைவ சித்தாந்தத்தை சமரச நோக்கோடு கொண்டு போவார். அப்படி இருக்கக்கூடாது. அதனால திருவிக்கா எனக்கு பிடிக்காதுன்னு திருவிக்காவை அவருடைய கற்பனைகள், அவருடைய கவிதைகள், அவருடைய சொல்லாடல்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாமே பிடிக்கும். ஒரு இடத்துல மட்டும் பிடிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாரோடையும் சமரசம் பண்ணுவாரு, அது பிடிக்காது. ஆமா, பரவாயில்லன்னு அது இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தானே சமரசம். ஏற்றுக்கொள்றது தானே சமரசம். அது சரியில்லைத்தான், ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு உடன்பாடு இல்லத்தான், இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி இந்த சமரசம் எல்லாம் ஒருபோதும் உயிரை முன்னேற்றப்படுத்தாது. எப்படி வேணும்னாலும் பேசணும்னு சொன்னா ஒரு நாள் தவறாது நான் பேசிக்கிட்டு இருப்பேன் எல்லா மேடையிலையும், இல்லையா? எல்லாருடைய மேடையிலும் பேச முடியும். இப்படிதான் பேசணுங்கிறதுனால்தான் எங்கேயும் போறதில்லை. அததான் சொல்றது. அந்த உரைப்பு எதுலயும் இருக்கணும்னு சொன்னா சமயத்திலும் இருக்க வேண்டும், சமயத்திலும் இருக்க வேண்டும் என்று. அதுக்கு தானே இவ்வளவும் பேசுறோம், இவ்வளவும் பேசுறோம். எதுக்கு? அதுக்கு தானே. அதாவது
சைவத்திலேயே பாகுபாடு உண்டு. நம்ம சாத்திரம் அதுதான் சொல்லுது. அகச்சமயம் அகப்புற சமயம் எல்லாம் பேசுறோம்ல, அதுலயே அதான் சொன்னேன், எல்லாவற்றிலும் மேலானது எதுன்னு சொன்னா சித்தாந்த செயல். எல்லாவற்றிலும் மேலானது எது? சித்தாந்த செயல். அந்த சித்தாந்த சைவத்தினுடைய நெறிக்கு வந்த பிறகு திரும்பவும் கீழ் நோக்க கூடாது. திரும்பவும் கீழ் நோக்க கூடாது. இல்ல, பல பேரு படியேறி வந்து திரும்பவும் கீழே இறங்கி போறதுதான் வருத்தமா இருக்குது இருக்காங்க. அதாவது அந்த தெளிவு வந்துடுச்சுன்னு சொன்னா இப்ப நீங்க பாடம் கேட்க வேண்டியதே இல்லை. பாடம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தெளிவு வந்துட்டுனா இருந்த இடத்துல இருந்து பெருமானோடு இரண்டரை கலக்கக்கூடிய நிலையில நெட்டை கூடி நிற்கலாம். அப்போ அந்த உரைப்பு நமக்கு வர வேண்டும். சரி, எங்கேயோ போயிடுச்சு. இப்ப இந்த சக்கர பேருங்கிற அதிகாரத்துல இந்த பிரளய காலத்துல அடிமுடி காணாதவாறு ஓங்கி